ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு நல்ல காரசாரமான பூண்டு இட்லி மிளகாய் பொடி தான் இன்னைக்கு நம்ம ரெசிபியில் பார்க்க போகிறோம். இட்லி பொடியோட டேஸ்ட்டுக்கும் மணத்துக்கும் ஒரு சீக்ரெட் பொருள் இதில் நான் சேர்த்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்து தான் அரைக்க போகிறோம். முதல்ல 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட அளவு கிராம் கணக்கில் 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு உளுந்தம்பருப்பு கலர் மாறினதும் நம்ம வறுத்த பொருளோட வாசனை நல்லா ஜம்முன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் வேற ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததா 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை. கடலைப்பருப்போட அளவு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. சேர்த்திருந்த பருப்பு நல்லா வறுத்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் பிளேட்ல மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா இட்லி பொடிக்கு முக்கியமான சீக்ரெட் பொருள் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு. இட்லி பொடி அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுல எள்ளு சேர்த்துக்கோங்க. அந்த பொடியோட வாசமும் அதோட சுவையும் ரொம்பவும் அருமையா இருக்கும். எள்ளு சீக்கிரமே பொரிஞ்சு வந்துடும். கருக விட்டுடாம வறுத்து பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா காரத்துக்கு 15 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். மிளகாய் வத்தல் வறுக்கும் போது நெடி வராம இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு வறுத்தீங்கன்னா நெடி வராம இருக்கும். இந்த அளவு மிளகாய் வத்தல் நான் சொன்ன அளவுகளுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு 3-4 மிளகாய் வத்தல் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூடவே காஷ்மீரி மிளகாய் வத்தல் இருந்ததுன்னா 5 சேர்த்து வறுத்துக்கிட்டிங்கன்னா பொடிக்கு நல்ல கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. வத்தல் நல்லா வறுத்தாச்சு, வேற பிளேட்ல மாற்றிக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால பெருங்காயத்தூள் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. தூள் பெருங்காயத்துக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 முழு பூண்டு, ஒரு முழு பூண்டுல 7-8 பற்கள் இருக்கும். அந்த மாதிரியா 2 முழு பூண்டு எடுத்துக்கோங்க. அதுல தோலெல்லாம் எடுத்துட்டு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஈரப்பதம் இல்லாம நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் எண்ணெய் சேர்க்காம வறுத்துட்டு கண்டிப்பா பூண்டு எண்ணெயில தான் வறுக்கணும். பூண்டோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாக்குறதுக்கு வதவதப்பா இருக்கும், ஆறினதும் நல்ல மொறுமொறுப்பா இருக்கும் பூண்டு. வறுத்த பூண்டெல்லாம் பிளேட்ல மாத்தி வச்சுட்டு அதே கடாயிலே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுப்பா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு மெயினான பொருள் இட்லி பொடிக்கு, நல்ல வாசமா இருக்கும். கருவேப்பிலைய வறுத்துட்டு கையில் எடுத்து நொறுக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு நொறுங்கி வரணும். அளவுக்கு வறுப்பட்டதும் வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த பொருட்கள்லாம் இந்த மாதிரி அகலமான பிளேட்ல நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். வறுத்து வச்ச பொருட்கள்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு. ரொம்பவும் நைஸா அரைக்காம கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்திருந்தோம், அதனால தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இட்லி பொடி அரைச்சதும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமே வண்டு வைக்காம இருக்கும். பொடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.